Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்பா, நீங்கள் எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் முதல் அதிகாரங்கள்ல வர்றது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வர்ற விவகாரத்தை சொல்றாரு அவர். நீங்கள் வாசிக்கவில்லையா? எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கவில்லையா? ஐயோ, அதை நாங்க விசுவாசிக்கலங்க, அதுல எக்கு தப்பா எழுதி இருக்குது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எழுதி இருக்கு, அவர் வெளிச்சத்தை உண்டாக்குனார் எழுதி இருக்கு. இதெல்லாம் நம்ப ரொம்ப கஷ்டமா. நான் வாசித்திருக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், நீங்கள் வாசிக்கவில்லையா? ஹலோ, வாசித்திருக்கீங்களா? வாசிக்கலையா? பரிசேயரை கேட்கிறார், நீங்க வாசித்தது இல்லையா? எங்க எழுதி இருக்கிறது? தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றும், இது நிமித்தமாக புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் பழைய ஏற்பாட்டை வாசித்து அவைகளை விசுவாசித்தது மட்டுமல்லாமல் அது நிறைவேறுகிறது என்றும் விசுவாசித்தார். அது எழுத்தின்படி நிறைவேறுகிறது என்று விசுவாசித்தார். உதாரணமா எடுத்துக்கொள்வோம், அவருடைய வாழ்க்கை குறித்தும், அவர் இந்த பூலோகத்தில் வருவார், வாழ்வார், மரிப்பார், உயிர்த்தெழுவார், எல்லாம் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் எழுத்தின்படி நிறைவேறுகிறது என்று இயேசு விசுவாசித்தார். சில காரியங்களை சொல்லுகிறேன். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவ வசனத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லஹேமிலே பிறப்பார் என்று தேவ வசனத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எகிப்திலே குழந்தையாயிருக்கும் போது அவரை கொண்டு சென்று தஞ்சம் புகுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருப்பார் என்று பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கலிலேயா முழுவதும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்வார் என்று பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார் என்று பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய போதனைகளையும் அவருடைய அற்புதங்களையும் யூதர்கள் நிராகரிப்பார்கள், தள்ளிவிடுவார்கள் என்றும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊமையின் மூலமாக பேசுவார் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த சிநேகிதனாலே காட்டி கொடுக்கப்படுவார் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அவரை மறந்து போவார்கள், அவரை தள்ளி விடுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காரணமின்றி பகைக்கப்படுவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளிகளோடு சேர்க்கப்பட்டு தண்டனைக்குள்ளாவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தாகத்திற்கு கொடுக்கப்படுகிற அந்த கசப்பான பானத்தை பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் துளைக்கப்படும் ஈட்டிகளினாலே, ஆனால் எலும்புகளோ முறிவதில்லை என்றும் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அவர் பணக்காரருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவார் என்றும் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாளிலே எழுந்திருப்பார் என்றும் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஒரு 17-18 காரியம் சொன்னேன். இது வேதவசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே நடந்தது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது? வேத வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று இந்த காரியத்தை பற்றி எல்லாம் சொல்லி இருக்குது. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு விசுவாசித்தார், அதை வாசித்தார், அது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது என்று எண்ணினார். டிவோர்ஸ் பற்றி பேசும்போது, ஒருவன் தன்னுடைய மனைவியை தள்ளலாமா கூடாதா என்று சொல்லி பேசும்போது அதற்கு பதிலை வேத வசனத்திலே சென்று கண்டார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டா என்ற கேள்வி எழும்போது அதற்கு பதில் வேத வசனத்தில் இருக்கிறது என்று சொல்லி யாத்திராகம புஸ்தகத்துக்கு போனார். அங்கே காண்கிறார் அதனுடைய பதிலை. அது மட்டுமல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்து அதை விசுவாசிப்பது மட்டுமல்லாமல் அது நிறைவேறுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறுகிறது என்பதை அறிந்திருந்தார். போய் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தில் வாசித்து விட்டு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறார். அந்த வசனங்கள் நிறைவேறுகிற வசனங்கள், அவைகள் வீணாய் போகிறவைகள் அல்ல, அவைகள் நிறைவேறக்கூடியவை என்று இயேசு
விசுவாசித்தார். என்ன விசுவாசிக்கிறார் இயேசு? தேவனுடைய வார்த்தை அதிகாரம் வாய்ந்தது, அழியாதது, அது பொய் உரைக்க முடியாது, அது சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும், அது உண்மையை அறிவிக்கிறது, நிச்சயமாய் நிறைவேறும், அது பொய் உரையாதது, அது அதிகாரம் வாய்ந்தது என்று அவர் விசுவாசித்தார். உண்மையா இல்லையா? விசுவாசித்தார். அப்படி விசுவாசித்தார் என்றால் நாமும் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை உண்மை இல்லை என்று சொல்வோமானால், அது தேவனுடைய வார்த்தை இல்லை, அது பிழைகள் இருக்கிறது, அது தவறாக சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வோமானால், அப்புறம் என்ன ஆகிறது? இயேசு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. இயேசு ஏமாந்துட்டார். இல்ல, இயேசு எல்லாரையும் ஏமாத்துறார். ஒன்னு அவர் ஏமாந்துருக்கணும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, இல்ல அவர் ஏமாற்றி கொண்டிருக்கணும். ரெண்டுமே உண்மை இல்லை. அவரும் ஏமாறல, அவரும் ஏமாத்தவும் இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் அப்படியே நிறைவேறிற்று. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை திட்டவட்டமாக இயேசு விளக்குகிறார். இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீங்க சொல்லலாம், என்ன பழைய ஏற்பாட்டை பற்றி தான் சொன்னீங்க, பழைய ஏற்பாட்டு தேவனுடைய வார்த்தை என்று இயேசு நிரூபிச்சிட்டார். அவர் வாசித்திருக்கிறார், அவர் விசுவாசித்திருக்கிறார், அதுல உள்ளவைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு என்று சொன்னீர்கள். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை பற்றி தானே சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு ஒரு காரியத்தையும் எழுதி வைக்கவில்லை, அநேகம் போதித்திருக்கிறார். அவர் போதித்தவைகளை அவருடைய சீஷர்கள் அல்லது அவர் சீஷர் மூலமாக அறிந்தவர்கள் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலேயும் மற்ற பகுதிகளிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு ஒருபோதும் ஒரு புஸ்தகம் எழுதல. பவுல் அப்போஸ்தலன் நிறைய எழுதியிருக்கிறார், யோவானும் பேதுரும் எழுதியிருக்கிறார், யாக்கோபு எழுதியிருக்கிறார், மற்றவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு ஒருபோதும் எழுதவில்லை. எழுதாவிட்டாலும் புதிய ஏற்பாட்டும் அதிகாரம் வாய்ந்தது என்பதை ஒரு நிமிஷம் உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதா அனுப்பினார்? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அனுபவத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, இன்னும் நிறைய வேலைலாம் இருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்று சொன்னால் அதுக்கு பெரிய நோக்கமே இருக்குது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம நிறையறதெல்லாம் அதுல ஒரு பகுதி தான். அவர் அனுப்பப்பட்டதுக்கு பெரிய நோக்கம் இருக்குது. ஏன் அனுப்பினார்? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். ரெண்டு காரியங்கள், உங்களுக்கு போதிப்பார், நினைப்பூட்டுவார். போதிப்பார், நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், போதிப்பார் என்று சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் திருப்பம் 13 முதல் 15 வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். என்ன சொல்லி இருக்கிறது? அவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், அவர் எல்லாவற்றையும் போதிப்பார், அவர் எல்லா சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். இந்த மூன்று காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார், செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த மூன்று காரியங்களும் குறிப்பாக வேத வசனத்தை, புதிய ஏற்பாட்டு வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார்களே அவர்களுக்கு பொருந்துகிற காரியமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி எழுதினார்கள்? எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு, இயேசுவின் போதனைகள் அவர் போதித்ததை கேட்டவர்கள் அந்த போதனைகள் அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நினைவூட்டப்பட்டு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்பட்டு அவர்கள் வேத வசனத்தை எழுதியிருக்கிறார்கள். எல்லா வேத வாக்கியங்களும் தேவாவியினால் அருளப்பட்டது, புதிய ஏற்பாட்டும் சேர்ந்தது என்று சொல்லிக் கொள்கிறேன். 2 பேதுரு திருப்போம், குறிப்பாக அங்கு விளங்கும் நமக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், நல்ல கவனிங்க, பேதுரு இப்ப எழுதுறார், 2ஆம் நிருபத்தை எழுதுறார், இப்படி பேசுகிறார். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். நல்ல கவனிங்க, 2 காரியங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். யாரால முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள்? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை குறிக்கிறது. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முன் சொன்ன வார்த்தைகள் என்பது பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறிக்கிறது. இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும், இது என்னத்தை குறிக்கிறது?
சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் இவர் இப்ப 2ஆம் நிருபத்தை எழுதுறார். இதையும் தான் குறிக்குது. அதான் சொல்லிட்டு எழுதுறார். 2ஆம் நிருபத்தை உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முன்னாலே உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார், அதையும் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். இப்பொழுது கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறோம் சில காரியங்கள் குறித்து, அவைகளையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளும்படி எழுதுகிறேன் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, ரெண்டுத்தையும் ஒரே மேடையில் போடுறார். ஒன்று பழைய ஏற்பாட்டு வசனங்கள், பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர்களும் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ரெண்டுத்தையும் ஒரே லெவல்ல வைக்கிறார். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை, புதிய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லவில்லை. தன்னுடைய நிருபத்தையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் கொடுத்ததும் நான் இன்றைக்கு உங்களுக்கு 2ஆம் நிருபத்தில் தருகிறதும் எல்லா அப்போஸ்தலர்களும் எழுதினதும் இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இரண்டையும் ஒரே போல பேசுகிறார். இன்னும் 2 வசனம் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 15-16 வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுலுடைய நிருபங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார், வாசித்திருக்கிறார், எழுதுகிறார். இப்போ பவுலும் இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். நிறைய பவுலுடைய எழுத்துக்களை வாசித்திருப்பார் போல இருக்கு. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. பவுலுடைய வெளிப்பாடுகள் மிகவும் விசேஷமானவைகள், ரொம்ப ஆழமான காரியங்களை பேசுறார். பேதுரு சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிந்து கொள்றதுக்கு. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்? பவுல் எழுதின நிருபங்களை குறித்து பேசுகிறார். இது என்ன பண்றாங்களாம்? மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் தேவனுடைய வேத வாக்கியம் தான். மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தமாகிறது? மற்றவைகள் எப்படி தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதோ, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதுறது எப்படி வேதனுடைய வார்த்தையா இருக்கிறதோ, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எப்படி வேதனுடைய வார்த்தையா இருக்கிறதோ, அப்படியே பவுல் அப்போஸ்தலன் எழுதினவைகளும் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது என்று அப்படி அங்கீகரிக்கிறார் பேதுரு. அவைகளை தேவனுடைய வார்த்தை என்று அல்லது வேத வாக்கியம் என்று அவர் அங்கே அறிவிக்கிறார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இரண்டும் சேர்ந்துதான் நமக்கு இன்றைக்கு வேதாகமமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அதிகாரம் நிறைந்தவை, தேவ ஆவியினால் எழுதப்பட்டவை, தேவ ஞானத்தினால் எழுதப்பட்டவை. தேவன் கொடுத்ததை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். சொந்த வியாக்கியானம் அல்ல, சொந்த அறிவு, சொந்த ஞானத்தினால் அல்ல, தேவன் கொடுத்ததை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் இது அதிகாரம் வாய்ந்தது. ஆகையால் தான் இதை வாசிக்க வேண்டும். இயேசு கேட்டது போல நாமளும் கேட்க வேண்டும். வாசித்தீங்களா? வேதத்தை வாசித்தீர்களா? அதை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்களா? அதை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு என்ன பதில் என்று கண்டீர்களா? அதை வாசித்து தேவ வசனம் உங்களுக்கு என்ன ஆலோசனை கூறுகிறது என்று கண்டீர்களா? வேத வசனத்தை வாசித்தீர்களா என்றுதான் இயேசு இன்றைக்கு கேட்பார். சபை எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையா இருக்க வேண்டும். இயேசு இங்கு வந்து நின்றார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்வோம் என்றால், நம்முடைய காரியங்களை குறித்து அவரிடத்தில் ஆலோசனைக்கு செல்வோம் என்றால், அவரிடத்தில் சென்று நீர் போதியும் என்று கேட்போம் என்றால், அவர் எங்கிருந்து போதிப்பார்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. வேத வாக்கியங்களை வாசித்தீர்களா என்று கேட்பார். அவைகளை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பார். அவைகள் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்பார். நாமும் அதை வாசித்து ஏற்றுக்கொண்டு நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. ஈகளை சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம். ஒரு போதும் அது ஒளியாது, ஒரு போதும் அது தவறாக சொல்லாது. இவைகள் உண்மைகள், இவைகள் சத்தியங்கள், இவைகள் தான் உண்மைகள், மற்றெல்லாம் பொய் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாய் நிற்கும் போது கல்லின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறோம். அந்த கல்லின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நாம் ஒப்பாயிருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடந்து கொள்ளும் போது உறுதியாக நிற்போம்.